12ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 14. ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெரு கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். முதல் பகுதி நீங்கள் கஷ்டப்பட்டு ஓடி முடிச்சிட்டீங்க. அது ஓடி இருப்போமா இருக்க மாட்டோமா சாவோமா, பல நேரங்களில் இதுக்கு மேலே நம்ம இருப்போமா வாழ முடியுமா அப்படிங்கிற பகுதியை ஓடி முடிச்சிட்டிங்க. பிரசவ வேதனை பட்டாச்சு, அந்த 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 வேதனையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இருக்கிறதுலையே அதான் சொல்லுவாங்க, கஷ்டமானது என்னன்னு கேட்டால் ஒரு பெண் பிள்ளையை பிறக்கிறது. அந்த தான் கஷ்டமாக, அந்த வேதனை தான், அந்த வலி தான் இருக்கிறதுலே உச்ச வலி. அந்த வலியை அவள் தாங்கிட்டானா அதுக்கப்புறம் வர வலி எல்லாமே அதை விட கீழானது தான். உலகத்திலேயே ரொம்ப கடினமான வலி எது? உயிர் போய், அதான் மறுஜென்மம் அப்படின்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. உயிர் போய் உயிர் வந்துச்சுங்க அப்படின்லாம் வார்த்தையை சொல்கிறாங்களே. காரணம் என்னென்னா, அந்த பெண் அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிற அந்த வேதனை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உலகத்திலேயே உச்ச வேதனை. அந்த மாதிரி வேதனை வேறு ஒன்று கிடையாது. அந்த வேதனையை ஊழியத்தினுடைய முதல் பகுதியில் நம்ம அடைஞ்சிருவோம். இந்த சபையை அடைஞ்சு முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்து என்ன இருக்குது தெரியுமா? ஸ்ரீயானவள் தனக்கு நியமிக்கப்பட்ட இடத்திற்கு, அந்த வசனம் அழகா சொல்லுது, வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு போகும்படி. அப்ப கர்த்தர் என்ன பண்ண போறாரு? இடம் உண்டாக்குவார். முதல்ல ஈசாக்கு அவன் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முதல் துறவு தோன்றாரு, அந்த துறவை தூத்து போட்டாங்க. ரெண்டாவது துறவு தோன்றாரு, வாக்குவாதம் பண்ணினார்கள். அதான் முதல்ல போடும் போது நம்மளை ஊழியமே தொடங்க விட மாட்டாங்க. ஊழியம் செய்யக்கூடாது, நீ இங்கே இருக்கக்கூடாது, இந்த இடத்துல பண்ணக்கூடாது, இந்த இடத்துல நீ எப்படி வரலாம். அது சொந்த ஜனங்களும் செய்வாங்க, எதிராளியும் செய்வாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிறவனும் சபை வைக்கக்கூடாதுப்பா, பக்கத்தில் யாராவது சபை வச்சிருக்கிறோன்னு சொல்லுவாங்க, நாங்கள் இங்கே வச்சிருக்கோம், நீங்கள் இங்கே வச்சிருக்கீங்க, நீங்கள் நம்மளே கொஞ்சம் தள்ளி தான் வச்சிருப்போம். அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் நாங்கள் தான் இந்த ஏரியாவுக்கு, நம்ம என்ன ஜமீன்தாரா? ஒரு ஏரியாவுக்கு எத்தனை பேர் கோயில் வச்சிருக்கிறாங்க, ஒரு ஏரியாவுக்கு எத்தனை வழிபாட்டு தலங்கள் இருக்கு. ஏன் 2 சபை இருந்தால் தான் என்ன? அவ்வளோதான் ஆத்மா இருக்குது. அந்த ஏரியாவுக்குள்ளே எத்தனை ஆத்மா இருக்குது? லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் ஆத்மா இருக்குது. ஒரு சபை போதுமா? ஒரு ஏரியாவில் பாருங்கள் எத்தனை ஸ்கூல் வச்சுருக்காங்க, ஒரு ஏரியாவில் எத்தனை மளிகை கடை வச்சுருக்காங்க. அத்தனை மளிகை கடையில் வேலை நடக்குது இல்லை, அத்தனை மளிகை கடையில் லாபம் வருது இல்லை. ஒரு மளிகை கடை தான் இருக்கணுன்ற சட்டமாக இருக்கா? யார் நினைப்பா தெரியுமா? பெரிய பெரிய கார்பரேட்காரன் தான் அப்படி நினைப்பான். நம்ம ஒருத்தர் தான் இந்த ஏரியாவில் இருக்கணும், வேற யாரும் இருக்கக்கூடாது, இந்த சின்ன சின்ன கடையெல்லாம் ஒழிச்சிடணும் அப்படின்னு கார்பரேட் மைண்டு. இன்னைக்கு அந்த கார்பரேட் மைண்டு சபைக்குள்ளேயும் வருது. என் சபை மட்டும்தான் என் ஏரியாவில் இருக்கணும். நீங்கள் ஒரு சபை அந்த ஏரியாவில் 10 வருஷமாக இருக்கிறீங்க, ரட்சிக்கப்படாமல் 10,000 பேர் இருக்காங்க, அவங்கள ரட்சிப்பு நடத்த முடியல. அப்போ அவங்கள ஒரு 10 பேரை ரட்சிக்கிறதுக்கு ஒரு சின்ன சபை வரட்டுமே. வந்தால் என்ன, சகோதரர்கள் தானே, ஒரு ராஜ்யத்துக்கு தானே வேலை செய்கிறோம். ஏன் இன்னைக்கு அந்த பாகுபாடு? நீங்கள் எப்படி இங்கே சபை நடத்தலாம்? உங்கள் ஆத்மாவை கூட்டிகிட்டு போனால் தப்பு, ரொம்ப தப்பு. அதை நீங்கள் சொல்லலாம், என் ஆத்மா கூட்டிகிட்டு போகக்கூடாது. அதை விட்டுட்டு ரட்சிக்கப்படாத எத்தனையோ ஆத்மா இருக்கு, அதான் ஆதாயம் பண்ணிட்டு போகிறான். உடனே இங்கே நீ பண்ண சபை வைக்கக்கூடாது, தூத்து போடுறது. இந்த இடத்துல நீ எப்படி ஊழியம் பண்ணுவ? இந்த ஏரியா என்னது எழுதி கொடுத்துருக்குறாங்களா பட்டா? யாருக்கும் எந்த ஏரியாவும் கிடையாது. இந்த உலகம் முழுக்க சபையாய் மாறணும். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆத்மாவை ரட்சிக்கப்பட்டு முடிகிற வரைக்கும் சபை இருந்துக்கிட்டே இருக்கணும், பெருகிக்கிட்டே இருக்கணும். அதுதான் உண்மையும் கூட. இன்னைக்கு என்ன நடக்குது? என் ஏரியாவில் நீ வராத, உன் ஏரியாவில் நான் வரமாட்டேன். இதில் வர ஒரு 4 தொழிலதிபர்கள் பேசி தீர்த்துப்பாங்க. அந்த நீ சவுத்தை நீ பார்த்துக்க, நார்த்தை நீ பார்த்துக்க, வெஸ்ட்டை நான் பார்த்துக்கன்ற மாதிரி 4 பேர் பேசிக்கிட்டு இந்த ஏரியாக்குள்ளே யாரும் வர விடாமல் நம்ம பார்த்துக்கணும். ராஜ்யம் தனக்குத்தானே பிரிந்திருந்தால் கட்டப்படாது. ராஜ்யம் எப்போ கட்டப்படும் தெரியுமா? ஒருமித்து ஒரு ஊழியக்கார் வராரா, போய் அந்த இடத்துல நடத்துங்க பாஸ்டர், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நீங்கள் ரட்சிக்கப்படாத ஆத்மாக்கள் நடத்துங்க அப்படி நீங்கள் சொல்லி பாருங்கள். உங்கள் சபையிலேருந்து ஒரு ஆத்மா அங்கே போனால் அவர் சொல்வார், நீங்கள் அந்த பாஸ்டர்கிட்ட போங்க, அவர் நல்ல பாஸ்டர், எனக்கு தெரியும், அந்த சபையில் நீங்கள் வரக்கூடாது, புது புது ஆத்மாவை ரட்சிக்கூட நடத்தணும். இடம் உண்டா. என்னாச்சு? தூத்து போட்டாங்க. ரெண்டாவது வாக்குவாதம். ரெண்டாவது துறவு தோண்டும் என்ன பண்ணாங்க? வாக்குவாதம் பண்ணாங்க. சண்டை வந்துருச்சு. அதான் சொல்லுவேன், இந்த ஊழியர் கூடுகைன்னு ஒன்று நடத்தும். இந்த ஊழியர் கூடுகையில் எவ்வளவு வாக்குவாதங்கள். நான் சொல்றது பாஸ்டர்ஸ் மீட்டிங் இல்லை, ஊழியர் கூடுகை. எல்லா அந்த எவாஞ்சலிஸ்டுக்கு எதிராக பாஸ்டர்ஸுக்கு எதிராக எவாஞ்சலிஸ்ட், தீர்க்கதரிசிக்கு எதிராக போதகர்களுக்கு எதிராக மேய்ப்பர்கள், இப்படி வாக்குவாதம். இது 2வது ஸ்டேஜ். இதை தாண்டி 3வது ஸ்டேஜ் தான் இடம் உண்டாக்குற ஸ்டேஜ். அதனால தான் ஈசாக்கு சொன்னான், கர்த்தர் இப்போது நமக்கு இடம் உண்டாக்கினார். ஒரு காலத்தில் உபத்திரவப்பட்டது உண்மை, கஷ்டப்பட்டது உண்மை, வேதனைப்பட்டது உண்மை, பிரசவ வேதனைப்பட்டது உண்மை.
நீங்கள் பிள்ளை பேர் பெற்று அந்த பிள்ளையை பட்சிக்கும்படி பிசாசு ஆட்களை அனுப்பினது உண்மை, எல்லாம் உண்மை. ஆனால் கர்த்தர் இப்ப சொல்றாரு, அதே வனாந்தரத்தில் உனக்கு இடம் உண்டாக்குவேன், அதே வனாந்தரத்தில் உன்னை நான் பெருக பண்ணுவேன். எத்தனை ஊழியர்கள் கஷ்டப்பட்ட இடத்துலயே இன்னைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க தெரியுமா? நாங்கள் எத்தனையோ ஊழியர்களை பார்த்துருக்குறோம், அவங்களோட போய் ஊழியம் பண்ணியிருக்கிறோம். அவங்க போய் அந்த இடத்துல பயணீர் பண்ணும்போது ஒரு இடம் இருக்காது, வீடு கொடுக்க மாட்டாங்க, வீடு கொடுக்க மாட்டாங்க. ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு வீடு கிடையாதும்பாங்க, அதுவும் சபைக்கு இடமே கிடைக்காது. ஏதாவது ஒரு ஓப்பன் டெரஸ் அந்த இடத்துல போய் நாங்களே கட்டிக்கிறோம், நாங்களே கொட்டா போட்டுக்கிறோம், இப்படியெல்லாம் கேட்டு தான் ஒரு காலத்தில் ஊழியம் பண்ணாங்க. கொடுக்க மாட்டாங்க. சில இடங்களில் போயிட்டு ஸ்கூலில் கேட்பாங்க, ஒரு கிளாஸ் ரூம் கொடுங்க, கொடுக்க மாட்டாங்க. எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனை, உபத்திரவம், கண்ணீர். ஆனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, உன்னோட 2வது பகுதி கர்த்தர் இடம் உண்டாக்குவார். அதே வனாந்தரம் தான், ஆனால் இடம் உனக்கு உண்டு. கர்த்தர் நீ பலுகி பெருகும்படி ஒரு இடத்தை உண்டு. அந்த வசனம் அழகா சொல்லுது, ஸ்ரீயானவள் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்துக்கு பறந்து போகும்படி அவளுக்கு ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணினார். அந்த இடம் வெகு சீக்கிரத்தில் கர்த்தர் கொடுப்பார். இது கர்த்தர் கொடுக்குற வாக்கு தத்தம். நீங்கள் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே. சமீபத்தில் ஒரு ஊழியர் என்னிடத்தில் விதமாய் கேட்டார், நான் வந்துட்டு எல்லாமே இந்த உலகம் ஒரு வாடகை வீடு அப்படின்னு நினைக்கிறாள், அதனால் எல்லாமே எனக்கு வாடகை தான், அப்போது இன்னும் வாடகையில் தான் இருக்கிறோம். அப்போது அவர் என்னை கேட்டார், ஏன்னா சொந்தமாக வாங்குறது தப்பானே அப்படின்னார். நான் எனக்குள்ள பதில் நான் சொன்னேன், சொந்தமாக வாங்குறது தப்பா சரியாங்கிறது வேற. அதே நேரத்தில் இந்த வாடகையில் இருக்கும்போது ஒரு விசுவாசம் இருக்கும். மாதம் மாதம் இந்த எதிர்பார்த்து நிற்கிற, கையேந்தி ஆண்டவர்கிட்ட கையேந்தி நிற்கிற ஒரு 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 சுபாவம் இருக்கும். அது நல்லா இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸு வாரம் வாரம் மாதம் மாதம் ஆண்டவரே போஷிப்பார், அது ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் அந்த வாடகை வீடு நல்லதுன்னு சொன்னேன். அதே நேரத்தில் அடுத்த பதில் அவருக்கு சொல்கிறதுக்குள்ளே வேறு டாபிக் உள்ள போயிட்டோம். அதுக்கப்புறம் அன்னிலேருந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், அதுக்கு ஒரு பதில் இன்னொன்று இருக்குது, அந்த 2வது பகுதி இருக்குது, அது சொல்ல மறந்துட்டோமே. அது இது ஒரு வாய்ப்பு, இதில் நான் சொல்கிறேன். சில நேரங்களில் கர்த்தர் இடம் உண்டாக்குவார். நம்ம இடம் உண்டாக்குறது இல்லை, கர்த்தர் இடம் உண்டாக்குவார். உலகமே அழிய போது நோவா பார்த்து சொன்னார், ஒரு போட்டு கட்டு, ஒரு பேழை கட்டு. இப்போ நோவா கிட்ட என்ன சொல்கிறாரு, உன்னையும் உன் சந்ததியும் காக்கும்படி ஒரு போட்டு கட்டு. இப்போ நோவா நீதியை பிரசங்கிக்கிறார். என்ன பிரசங்கிக்கிறார்? உலகம் அழிய போகிறது, உலகம் இதோட முடிய போகிறது. அப்போ நோவா கிட்ட என்ன கேட்டிருப்பாங்க, ஏன்பா உலகம் அழிய போகுது, பரலோகத்துக்கு போக போகிறோம், கர்த்தர் வர போகிறாரு, நியாயம் தீர்க்க போகிறாரு, எல்லாம் சேர்த்தானே, நீ மட்டும் ஏன்டா போட்டு கட்டுற? உனக்கு என்ன வேலை போட்டு கட்டிட்டு? ஏன் இந்த நேரத்தில் போட்டு கட்டுற? இப்படி இந்த கேள்வி வருமா இல்லையா? அந்த கேள்வி வரும். இந்த வனாந்தரத்தின் பாதையில் ஆண்டவர் சொல்கிறாரு, யார்? இஸ்ரவேல் ஜனங்களை, இவர்களுக்கு வனாந்தரத்தில் இருக்கிறாங்க, இவங்களை கொண்டு போய் காணாம பாலும் தேன் ஒரு தேசத்தில் சேர்க்கணும், அங்கே போகிற வரைக்கும் மண்ணா கொடுப்பேன், இவங்களுக்கு இந்த வனாந்தரத்தில் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு நடுவில் ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொல்கிறார். இவ்வளோ செலவு பண்ணி எதுக்கு ஆசரிப்பு கூடாரம்? இது நம்ம தான் தூக்கிட்டு சுற்றுறோம், இதுக்கு நடுவில் ஒரு கூடாரம் வேணுமா? பேசாமல் நம்ம போய் சொந்த ஊரில் போய் அங்கே கட்டிக்கலாமே, கானானில் போயிட்டு இவ்வளோ செலவு பண்ணி இந்த வனாந்தரத்தில் இவ்வளோ செலவு பண்ணுமா? சிலர் கேட்பாங்க. அதான் நான் சொல்லுவேன், கர்த்தர் உன்னை கட்ட சொன்னால் நீங்கள் கட்டணும். அந்த இடம் வனாந்தரமாக இருக்கும், அந்த வனாந்தரத்தில் கர்த்தர் இடம் உண்டாக்குவார். அதான் வசனம் சொல்லுது, வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு போகும்படி. அந்த வனாந்தரத்தில் உள்ள இடம் இது ஆசரிப்பு கூடாரம். இஸ்ரவேலர்களுக்கு வனாந்தரத்தில் உள்ள இடம் ஆசரிப்பு கூடாரம், நோவாவுக்கு வனாந்தரத்தில் உள்ள இடம் அந்த பேழை. அதே மாதிரி தான் வருக வருது இல்லை கடைசி காலம் எல்லாம் சொல்கிறோம். அவைகளுக்கு நடுவில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு இடம் உண்டாக்கினால் அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய வேலை. ஏன்னா கர்த்தர் உண்டாக்குறார். கர்த்தர் நம்ம கேட்கக்கூடாது. நம்ம போயிட்டு எங்களுக்கு இவ்வளோ தேவைப்படுகிறது, இவ்வளோ கொடுங்க, இத்தனாயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய 1000 பேர் தேவை, எங்களுக்கு இவ்வளோ கொடுங்க, நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம், உங்களுக்கு நாங்கள் பேங்க் வட்டியில் உங்களுக்கு திருப்பி தரோம், நீங்கள் உங்கள் நகை இருந்தால் கொடுங்க, நாங்கள் வாங்கி வச்சுட்டு திருப்பி அப்புறமா மூட்டு கொடுத்துட்றோம், உங்களுக்கு சபை கட்டுறதுக்கு எங்களுக்கு தேவைப்படுது. இதெல்லாம் கர்த்தர் சொன்னதில்லை. இப்படி செய்யக்கூடாது. கர்த்தர் உன்னை கட்ட சொன்னால் அதுக்கான தேவைகளையும் கர்த்தரே சந்திப்பார், ஒரு பைசா இல்லாமல் கொடுப்பார். ஏன்னா சொன்னது அவர், வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், சொன்னதை செய்யும் அளவும் அவர் உன்னை கைவிடுகிறது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியம் செய்ய சொல்றாரா, நீங்க செய்யுங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேசத்துல உனக்கு இடம் உண்டாக்குவேன். ஒரு இடத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும்னு வச்சாருன்னா கொடுப்பார். ஏன்? இதுக்கு அப்புறம் ஒன்று நடக்க போது, அதுக்கு தான் கர்த்தர் அந்த இடத்தை உண்டாக்கினார். என்ன நடக்க போதா? இதுக்கப்புறம் தேசத்தில் வனாந்தரத்தின் பாதையில் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 15வது வசனத்தில், அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதியை போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. இதுக்கு பின்னாடி என்ன செய்வாங்க? எதிராளிகள். வெள்ளம்னா என்னன்னா தண்ணீர். தண்ணீர் என்பது வெளிப்படுத்தல் 17:15 படி ஜனங்களை குறிக்கும். எதிரான ஜனங்கள் எழும்புவாங்க, நிறைய போராட்டம் வரும், எதிரான அரசாங்கங்கள் எழும்பலாம், எல்லாம் வரலாம். அவைகளுக்கு நடுவில் நம்மளை பாதுகாப்பதற்கு கர்த்தர் ஒரு இடத்தை உண்டாக்குவார்.
ஒன்று கொடுக்குறாருன்னா பின்னாடி ஏதோ ஒன்று வரப்போது, அதுக்கு ஆண்டவர் பாதுகாப்பை உண்டாக்கி வச்சிருக்கிறார். அதுதான். அப்போ கர்த்தர் உனக்கு என்ன செய்வார்? ஒரு இடத்தை உண்டாக்கி கொடுப்பார். கர்த்தர் கொடுக்கிறது வாக்கு தத்தம் உங்களுக்கு. நீங்கள் எந்த இடத்துல தூத்து போடப்பட்டீர்களோ, எந்த இடத்துல நீங்கள் வாக்குவாதம் பண்ணப்பட்டீர்களோ, எந்த இடத்துல நீங்கள் கேவலப்படுத்தப்பட்டீர்களோ, அதான் ஈசாக்கு சொல்றான், நீங்கள் என்னை துரத்தி விடவில்லையா? என்னை துரத்தி விட்டீங்களேடா, நான் மேலே இருந்த என்னை பள்ளத்தாக்குக்கு துரத்தி விட்டீங்களே. அந்த இடத்துல அபிமெலேக்கு வந்து கேட்குறான், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அப்போ ஈசாக்கு சொல்றாரு, என்ன நீங்கள் துரத்தி விடவில்லையா? நம்மளை விரட்டி அடிச்சாங்களாம், இங்கே இருக்கக்கூடாது, கிளம்புங்க கிளம்புங்க, சீக்கிரம் காலி பண்ணுங்க. எத்தனை ஊழியக்காரங்களை சபையை காலி பண்ண சொல்லியிருக்காங்க தெரியுமா? எத்தனை ஊழியக்காரங்களை இமிடியேட்டாக நீங்கள் போங்க, நாளைக்கே காலி பண்ணணும். காரணம் என்ன? ஊழியம் பண்ண ஒரே நிமித்தம். பிசாசு ஆட்களை எழுப்பி விடுவான், இங்கே ஊழியம் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது. தூர்த்து போடப்பட்டார்கள், வாக்குவாதம் பண்ணப்பட்டார்கள், துரத்தி விடப்பட்டார்கள், வனாந்தரத்தில் ஓடி போனார்கள், பிரசவ வேதனைப்பட்டார்கள், கண்ணீர் சிந்தினார்கள், பசியோடு கூட ராத்திரியிலே காத்திருந்தார்கள். நைட்டில் படுக்கும்போது தூக்கம் வராது, நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியாது. ஊழியத்தின் பாதையில் பிரச்சனை ஒரு பக்கம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு பக்கம், பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போகணும், ஃபீஸ் கட்டணும், சில பிள்ளைகள் வியாதியாகப்பட்டிருக்கும், இவைகளுக்கு ஒரு பக்கம் வீட்டு வாடகை கட்டணும். இவைகளுக்கு நடுவில் அந்த ஊழியக்காரனுக்கு தூக்கம் வருமா? வராது. ஆனால் அதே இடத்துல கர்த்தர் சொல்றாரு, எங்க நீ கண்ணீர் சிந்தனையோ, எங்க ஓடனையோ, எங்க வேதனைப்பட்டியோ, எங்க தூர்த்து போடப்பட்டியோ, எங்க வாக்குவாதம் பண்ணப்பட்டியோ, அதே இடத்துல கர்த்தர் உனக்கு ஒரு இடத்தை உண்டாக்க போகிறார். அதான் வேதம் சொல்லுது, அது வனாந்தரம் தான், எந்த மாற்றமும் இல்லை. வனாந்தரத்தில் கர்த்தர் உன்னை இடம் உண்டாக்க போகிறார். இந்த இடத்துல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார், உன்னை பலுகி பெருக பண்ண போகிறார். இதுக்கு உங்களுக்கு உதவியா கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரா? வசனம் சொல்லுது, 2 கழுகுகளின் சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த சிறகுல என்னங்க இருக்குது? அதை மாத்திரம் சொல்லிட்டு நான் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். இந்த இடத்தை உண்டாக்கி அவளை போஷிப்பதற்கு, அவளை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் 2 பெருங்கழகின் செட்டுகள் வச்சிருக்கிறாராம். கர்த்தருடைய அந்த பெருங்கழகுகளின் சட்டைகள் என்பது ஆவிக்குரிய அர்த்தம் வேறு. அந்த சட்டைகள் கழுகுக்குள்ள என்ன இருக்கு, கழுகின் சட்டைகளுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத மாத்திரம் நான் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக கழுகுகளின் சட்டைக்குள்ள என்ன இருக்கிறது வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், சங்கீதம் 17:9 வாசிங்க. 17ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை வாசிங்க. என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும், என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும், என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராண பகைஞருக்கும், என்னை சூழ்ந்து கொள்ளுகிற பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை உண்டாக்க போகிறார். அவருடைய சட்டைகளுக்குள்ள என்ன இருக்குது? பாதுகாப்பு இருக்குது. ஒடுக்குனவங்க, என்னை சூழ்ந்து கொள்ளுகிற பகைவர்கள், இவங்களாம் வருவாங்களா? கண்டிப்பாக வருவாங்க. இல்லாமல் அதெல்லாம் கிடையாது. எவ்வளோ பெரிய சர்ச்சுக்கும் பிரச்சனை இருக்கும். நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, பெரிய சர்ச்சு பெரிய பாஸ்டர் அவருக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. பெரிய சர்ச்சு பெரிய பாஸ்டர்னா பெரிய பிரச்சனை, சின்ன சர்ச்சு சின்ன பாஸ்டர்னா சின்ன பிரச்சனை. பெரிய ஊழியக்காரரு, பெரிய எவாஞ்சலிஸ்ட், பெரிய கூட்டம் வருதுன்னா அவருக்கு பெரிய பிரச்சனை. சின்ன எவாஞ்சலிஸ்ட், சின்ன கூட்டம் வருது, கொஞ்சம் பேர் தான் வரானா அவருக்கு சின்ன பிரச்சனை. அவங்கவுங்க ரேஞ்சுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அதான் நான் சொல்லுவேன், வெளிநாட்டில் வேலை பார்த்தா அவங்க எல்லாருமே ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க நமக்கு மைண்டில். அவருக்கு என்னங்க வெளிநாட்டில் சம்பாதிக்கிறாரு, உள்நாட்டில் சம்பாதிக்கிற உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதே மாதிரி வெளிநாட்டில் சம்பாதிக்கிறவருக்கும் பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லாத உலகத்தில் ஒருத்தங்க கூட கிடையாது, எல்லாருக்குமே இருக்கு. வேர்ல்டு பிக்கஸ்ட் பணக்காரரை எடுத்துக்கோங்க, அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். இல்லாமல் எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் இருக்கும். அதே தான் இப்பவும் சொல்றேன். இப்போ ஆண்டவர் இந்த பாதுகாப்பை நமக்கு ஏற்படுத்துறாரு. ஏன் ஏற்படுத்துறாரு? வசனம் சொல்லுது, பின்னாடி வெள்ளம் போல வெள்ளத்தை வந்து பிசாசு அனுப்ப போதான், ஜனங்களை அனுப்புவாங்க. ஒடுக்குகிறவங்க வருவாங்க, துன்மார்க்கர் வருவாங்க. ஆனால் அவைகளுக்கு நடுவில் கர்த்தர் நம்மை பாதுகாக்க போகிறார். பாதுகாப்பு சட்டைகள் மறைவில் நாம கொண்டு போய் ஆண்டவர் வைக்க போறார். அதுக்கு தான் அந்த சட்டைகள் 2 நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு. நான் சொல்லுவேன், என்னுடைய ஊழியத்தில் எத்தனையோ விதமான பிரச்சனைகள், போராட்டங்களை நான் கிராஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து அதில் செஞ்சேன் இதை செஞ்சேன்றதாக சொல்லலை. 2வது பகுதி தான் ரொம்ப முக்கியம். அவை எல்லாவற்றுக்கும் நடுவில் 2 சட்டைகள் என்னை பாதுகாத்து கொண்டிருந்தது. தேவனுடைய 2 கரம் என்னை மூடிக்கொண்டிருந்தது. அதில் ரொம்ப ஈஸியாக கிராஸ் பண்ணி வரத்துக்கு ஆண்டவர் கிருபை தந்தார். எவ்வளோ பிரச்சனை வேணால் வரட்டும், யார் வேணாலும் பேசட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டும், உன்னை கொலை பண்ணுறன்னு சொல்லட்டும். அப்படி ஒரு கூட்டமே வந்துச்சு, உன்னை கொலை பண்ண போகிறேன்னே வந்துச்சு. அப்படியே வருவாங்க. சிலர்லாம் ஃபோன் பண்ணி, நீ என்ன பைபிள்லேருந்து இப்படி பேசியிருக்கிற, உன் மேலே கேஸ் போட போகிறோம், உன்னை கேஸ் போட்டு உன்னை கொண்டு போய் உள்ள தள்ள போகிறோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஒரு சட்டைகள் மறைவு நம்மளை சுற்றி இருக்கிறது. அது ஒரு பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பை தாண்டி ஒருத்தரை எங்கேயும் கொடுக்க முடியாது. ஒருத்தரை எங்களை கொண்டு போய், அதான் நான் சொல்லுவேன்,
யார் உங்கள் மேலே கேஸ் கொடுத்தாலும் நமக்கு முன்ஜாமீன் வாங்கி ஒருத்தர் வச்சிருக்கிறார். நமக்கு ஆன்டிசெப்டிவ் பெயில்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வாங்கி வச்சிருக்கிறார். அந்த பெயில் இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பெயில் தான் கர்த்தருடைய செட்டை. என்ன வேணாலும் பண்ணட்டும், உங்களை எதுவுமே அசைக்காது. உனக்கு ஒரு ஆண்டவர் பாதுகாப்பை உண்டாக்கி வச்சிருக்கிறார். அந்த பாதுகாப்பு வளையத்தை ஒருத்தராலையும் தாண்ட முடியாது. அது உங்களை செட்டைகளின் மறைவில் வைத்து பத்திரமாய் பாதுகாக்கும். இது கர்த்தர் கொடுக்கிற 2வது வாக்குத்தத்தம். முதல்ல கர்த்தர் இடம் உண்டாக்குவார். 2வது கர்த்தர் உங்களை பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாக்க போகிறார்.